ஹலோ ஹாய் கைஸ் லைஃப் ஸ்டைல் ஃபேமிலி. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் எல்லோரும் இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். பிகாஸ் நேற்று அதாவது நவம்பர் 10th நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நேற்று நைட்டு பேன் ஆகிடுச்சு. ஸோ எங்களால் யாருக்குமே இன்னும் மெசேஜ் பண்ண முடியல, வாட்ஸ்அப்புக்குள்ளே போக முடியல. நாங்கள் அந்த ஒர்க் பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் ஸ்டில் வாட்ஸ்அப் நம்பரில் எங்களால் யாருக்குமே மெசேஜ் பண்ண முடியாத காரணத்தினால கண்டிப்பாக நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருப்பீங்க, நிறைய மெசேஜஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ தயவுசெய்து கொஞ்சம் எல்லோரும் பொறுமையாக இருங்க. இந்த டிஸ்பிளேயில் ஒரு நியூ நம்பர் கொடுத்துருக்கேன். அதாவது 10th நவம்பர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண ஒரு சிலருக்கு மட்டும் நாங்கள் ஆர்டர் நம்பர் கொடுத்துருப்போம், புக்குடு ஸ்டிக்கர் கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ தயவுசெய்து அவங்க எல்லோரும் இந்த நியூ நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதுக்கு முன்னாடி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணவங்களுக்கு இன்னும் நாங்கள் பார்சல் டீட்டெயில்ஸ் அண்ட் தென் இன்னும் உங்களுக்கு ட்ராக்கிங் வரல, இல்லை இன்னும் கொரியரே வரலனாலும் தயவுசெய்து இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ப்ளீஸ் யாரும் திட்டாதீங்க, கமெண்ட்டில் பேடாக மெசேஜ் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. எங்களோட டைமை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாங்களும் எவ்வளோ ஹார்ட் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறோன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாங்கள் எதுவுமே வேணும்ன்ட்டு பண்ணுறது கிடையாது, ஓகேங்களா? ஸோ தயவுசெய்து இந்த டைமில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க. அண்ட் தென் நிறைய பேர் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பேன் ஆனது கூட எங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஸோ மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, கால் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ இன்னும் எங்களுக்கு அது பிளாக் மார்க் ஆகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்களே கண்டிப்பாக அந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நியூ நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் நியூவாக ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ உங்களோட ஓல்டு ஆர்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் சரி, இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் நியூ ஆர்டர்ஸ் எடுக்கிறதா இல்லை. ஸோ தயவுசெய்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் தென் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆர் வாட்ஸ்அப்புக்கு நான் இந்த வீடியோ இது பண்ணுறேன். என்ன மாதிரி நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் இதனால் ரொம்பவே சஃபர் ஆகிறாங்க. பிகாஸ் இந்த மாதிரி அவங்க மெசேஜஸ் பண்ணுறாங்க. இப்போ திடீர்னு ஒரு வீடியோ நிறைய வியூஸ் போயிடுச்சு, அவங்களுக்கு நிறைய மெசேஜஸ் வருதுன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ காசு இருக்கிறவங்க ஏபிஐ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இதில் தானே பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் பேன் பண்ணிங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? தயவுசெய்து இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆர் வாட்ஸ்அப்புக்கு நான் ரொம்பவே ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், கொஞ்சம் தீவிரமாக செக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேம் பேஜ் ஆர் ஒரு மாதிரி ஏமாத்துற ஃப்ராட் பேஜாக இருந்தால் நீங்கள் பேன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணுறவங்கள நீங்கள் ஏன் பேன் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. என்ன மாதிரி நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் சஃபர் ஆகிறாங்க. நான் நிறைய போஸ்ட் இந்த மாதிரி நான் நிறைய பேஜில் பார்த்துருக்கேன், பேன் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் செக் பண்ணிவிட்டு பேன் பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த நியூ நம்பருக்கு எல்லோரும் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.